ஹாய் காய்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம சர்வருக்குள்ளே ரீடீம் கோடு வந்திருக்கு. ரீடீம் கோடோட ரிவார்டு ஃப்ரீ எமௌண்ட்டு வரப்போகிற அப்கமிங் ஃப்ரீ ஈவெண்ட்டை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. ஃப்ரீ பண்டல்ஸ் நம்மளுக்கு கேமுக்குள்ளே வரப்போகுது. ஸ்க்ரீனில் தர்ற 5 பண்டலுமே ஃப்ரீயாக கிடைக்க போகுது. பண்டல் கலெக்ஷன், ஃப்ரீ கிஃப்ட் ஸ்டோர் ஈவெண்ட்டு எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஏகே ஃபயர் வேல்ட்டை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. ஃப்ரீ ஃபயரை பற்றி அப்கமிங் ஈவெண்ட்டை பற்றி அட்வான்ஸாக நம்மளுடைய ஏகே ஃபயர் வேல்டு சேனலில் வீடியோ போடுறோம், செக் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஒரு நியூ அப்டேட்டோடு வந்திருக்கோம். நம்ம கேமுக்குள்ளே அடுத்த எமௌண்ட் ஈவெண்ட்டு கேமுக்குள்ளே வருது. எமௌண்ட் பார்ட்டி வரல, வரப்போகிற எமௌண்ட் லக்கி ரயில் ஒரு ஸ்பெஷல் லக்கி ரயில். இது எமௌண்ட் எல்லாம் வந்திருக்கு. இதில் ஸ்பெஷல் எமௌண்ட்டு, அனிமேஷனல் எமௌண்ட்டு எல்லாமே வந்திருக்கு. இதில் நம்ம நிறைய எமௌண்ட் கொடுத்துருக்காங்க. 10 எமௌண்ட் கொடுத்துருக்காங்க. 10 எமௌண்ட்டுமே அனிமேஷனல் எமௌண்ட்டு தான். செமையாக வந்திருக்கு. எல்லா எமௌண்ட்டுமே நீங்கள் ஒரு ஸ்பின்னில் ட்ரை பண்ணலாம். ஒரு ஸ்பின் 40 டைமண்டும், 10 ஸ்பின் 390 டைமண்டு. ஒரு எமௌண்ட்டோட அடுத்த லக்கி ரயில் ஒரு ஸ்பெஷல் லக்கி ரயில். அனிமேஷனல் எமௌண்ட் நீங்கள் ட்ரை பண்ணணும், ரொம்ப கம்மியான டைமண்டில் எடுக்கணும் அப்படின்னா இந்த ஒரு ஈவெண்ட்டு பெஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணுற மாதிரி ஒரு பெஸ்ட் ஈவெண்ட்டாக விட்டுருக்காங்க. வரப்போகிற நெக்ஸ்ட் எமௌண்ட்டோட ஈவெண்ட்டு அடுத்த முக்கியமானது வரப்போகிற அடுத்த ஃபேடன் வீல். நம்ம கேமுக்குள்ளே வரப்போகிற ஃபேடன் வீல் பார்த்துட்டிங்கன்னா ஒரு அனிமேஷனல் எமௌண்ட் கேமுக்குள்ளே வருது. இதோட எமௌண்ட்டு பார்த்திங்கன்னா செமையாக இருக்குது. ஒரு நியூவாக இந்த எமௌண்ட்டு ஸ்பெஷலாக கேமுக்குள்ளே வரப்போகிற அடுத்த ஃபேடன் வீலில் லான்ச் பண்ணுறாங்க. வரப்போகிற லக்கி ரயில் அவ்வளோதான். ஒரு சூப்பரான லக்கி ரயில் நம்ம கேமுக்குள்ளே வரப்போகுது. ஃபேடன் வீலோட அடுத்த முக்கியமானது நம்ம கேமுக்குள்ளே இந்த ஓபி அப்டேட்டுக்கு அப்புறம் நிறைய பண்டல்ஸ் ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க. அதில் ஃப்ரீ பண்டல் ஈவெண்ட் வந்திருக்கு. ஃப்ரீ பண்டல் ஈவெண்ட்டு சம்மருக்குன்னு வந்திருக்கு. சம்மர் ஈவெண்ட்டை பார்த்திங்கன்னா கேமுக்குள்ளே கோல் போடுற மாதிரி, இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற கோல் போடுற மாதிரி நிறைய மேப்புக்குள்ளே இந்த மாதிரி இடம் பார்க்க வேண்டியிருக்கும். ஃப்ரீயாக நிறைய ரிவார்டு கிளைம் பண்ண வேண்டியிருக்கும். ஃப்ரீ கன் ஸ்கின் கொடுப்பாங்க. ஃப்ரீ பண்டல் நம்மளுக்கு கிளைம் ஆகும். ஃப்ரீயாக இந்த மாதிரி தொப்பி, சம்மரோட ஸ்பெஷல் இதெல்லாம் நம்ம கேமுக்குள்ளே வரப்போகுது. மிகப்பெரிய சம்மர் ஈவெண்ட் இருக்குது. கேமுக்குள்ளே கூலாக இருக்கிற மாதிரி நிறைய இந்த வீடியோ பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். நிறைய மேப்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸ்பெஷலாக இந்த ஒரு சூப்பரான ஃப்ரீ ஃபயரோட அப்கமிங் சம்மர் ஈவெண்ட் இருக்கும். அடுத்த முக்கியமானது நெக்ஸ்ட் நம்ம கேமுக்குள்ளே ஒரு பிக்கெஸ்ட் ஈவெண்ட்டோட ஸ்டார்ட் பண்ணுறோம். ஏன்னா நம்மளுக்கு கிளாஸ் கோடு CS, BR அதில் ஃப்ரீயாக க்ளோவல் கிடைக்கும். இது நம்மளுக்கு வரப்போகிற அடுத்த ஒரு ஃப்ரீ க்ளோவல் ஈவெண்ட்டு. கோல்டன் க்ளோவாலும் சில்வர் க்ளோவாலும் ஃப்ரீயாக நம்மளுக்கு கிடைக்க போகுது. டோக்கன் வச்சு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஃப்ரீ க்ளோவால் எடுக்கலாம். பர்மனெண்ட்டாக கொடுக்குறாங்க. இப்போ நம்ம CS ப்ளே பண்ணால் நம்மளுக்கு டேட் கணக்கில் க்ளோவல் கிடைக்குது. இனிமேல் பர்மனெண்ட்டாக க்ளோவல் கொடுக்குறாங்க. CS BR 2 மேட்ச் ப்ளே பண்ணாலும் ஹீரோனிக் டோக்கன் எடுத்து அதை வச்சு சில்வர் க்ளோவல், கோல்டன் க்ளோவால் ஃப்ரீயாக எடுக்கலாம். 2 க்ளோவல் நம்மளுக்கு பர்மனெண்ட்டாக கிடைக்கிது. பர்மனெண்ட் க்ளோவல் கிடைக்க போகுது. இதில் 2 க்ளோவல் நம்மளுக்கு வந்திருக்கு. ஒன்று எல்லோ கலர், ஒன்று ஒயிட் கலரு. ஒன்று BRயில் கிடைக்கும், ஒன்று CSயில் கிடைக்கும். 2 டோக்கன் வச்சு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஃப்ரீயாக க்ளோவல் எடுக்கலாம். ஒரு செம ஃப்ரீ க்ளோவல் ஈவெண்ட்டு. நெக்ஸ்ட்டு நருட்டோ ஈவெண்ட்டு, ஒரு ஸ்பெஷல் லக்கி ரயில். இந்த மாதிரி நிறைய அப்கமிங் ஈவெண்ட் இருக்குது. அதில் ஒன்று நம்ம இப்போதைக்கு அஃபீஷியலாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ ஃபயர்லேருந்து கிடைச்ச நருட்டோ ஈவெண்ட்டு கேமுக்குள்ளே வரப்போகுது. அதுக்கப்புறம் அனிமி சீரீஸில் ஒவ்வொரு சீரீஸாக நம்மளுக்கு மறுபடியும் க்ளாப்பில் கொண்டு வந்துட்டுருப்பாங்க. அதில் ஆல்ரெடி நம்மளுக்கு வந்த க்ளாப்பில் இந்த அனிமி சீரீஸில் உள்ள பண்டல்ஸ் எல்லாமே ரிட்டனில் லான்ச் ஆகுது. இது ஒரு ஸ்பெஷல் வரப்போகிற லக்கி ரயில். நம்ம கேமுக்குள்ளே ஒரு ஸ்பெஷல் லக்கி ரயிலில் லான்ச் பண்ண போகிறாங்க. பண்டல் எமௌண்ட்டு 2 பண்டல் 2 எமௌண்ட்டு இதை நமக்கு அப்கமிங்கில் வரப்போகிற லக்கி ரயிலில் லான்ச் பண்ண போகிறாங்க. இதில் ஒரு சில பண்டலை பார்த்துட்டிங்கன்னா தனியாக ஒரு ஸ்பின் எடுக்கிற மாதிரி ஒரு லக்கி ரயில் நம்மளுக்கு வந்திருக்கு. எமௌண்ட் நிறைய எமௌண்ட்டும் ரிலீஸ் ஆகுது. அனிமியோட ஆல்ரெடி வந்த சீரீஸில் உள்ள பண்டல்ஸ் எல்லாமே ரீலான்ச் ஆகுது. ஒரு ஸ்பெஷல் பண்டல். இந்த பண்டல் நம்ம ஆல்ரெடி வந்திருப்போம் கேமுக்குள்ளே. இப்போ நம்ம கேமுக்குள்ளே மறுபடியும் ரீலான்ச் ஆகுது. அடுத்த நருட்டோ ஈவெண்ட் தான் ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட்டு. அனிமி சீரீஸில் அடுத்த ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட்டாக இருக்கிறதுனால நிறைய ஃபேன் பாய்ஸ்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க அந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. ஃப்ரீ ஃபயரை பற்றி, நருட்டோ ஈவெண்ட்டை பற்றியும் அட்வான்ஸாக நம்மளுக்கு ஒரு சில ஈவெண்ட் இப்போதைக்கு லீக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் உங்களுக்கு இந்த வீடியோலேயே ஒரு சில லீக் கண்டிப்பாக நான் கொடுத்துருக்கேன். அதையும் பாருங்கள். அதுக்கப்புறம் அப்கமிங்கில் என்ன வரும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஃபைனலாக ரீடீம் கோடு நிறைய பேர் நம்ம ஆல்ரெடி FF ரிவார்டு அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணால்
ஃப்ரீ ஃபயரோட ரீடீம் கோட் தான் நம்மளுக்கு வரும். இப்போ நம்மளுக்கு ரீடீம் கோடில் என்ன கொடுக்க போகிறாங்க, ரொம்ப நாள் ஆச்சு ஒரு கிவ்அவே எதுவுமே கிடையாது. அடுத்த ரீடீம் கோடு ஸ்டார்ட் ஆகுது. அதில் வெப்சைட் டோட்டலாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஐஎன்டி இந்தியா அப்படின்னு ஒரு ஃப்ரீ ஃபயர் ரீடீம் ஐஎன்டி அப்படின்னு .com அப்படி கூகுளில் சர்ச் பண்ணால் போதும் ரீடீம் கோடு ஆப்ஷன் வந்துடும். இனிமேல் நீங்கள் ஃப்ரீ ஃபயரில் ரீடீம் கோடு இந்தியாவுக்கு மட்டும் தனியாக கொடுக்க போகிறாங்க. ஆல்ரெடி பாகிஸ்தானுக்குன்னு தனியாக கொடுத்துட்டாங்க, பங்களாதேஷ் சர்வருக்குன்னு தனியாக கொடுத்துட்டாங்க. ஆனால் இந்திய சர்வருக்குன்னு ஐஎன்டி புதுசாக இப்போ .com போட்டு ஃப்ரீ ஃபயர் அப்படின்னு கொடுத்து நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே போதும் உங்களுக்கு வந்துடும். ரீடீம் கோடை யூஸ் பண்ணலாம். ரீடீம் கோடு நம்மளுக்கு எப்போ கிடைக்கும், ஃப்ரீ எமௌண்ட்டு நம்ம ஆல்ரெடி நிறைய ரீடீம் கோடை பார்த்துருப்போம். இந்த ரீடீம் கோடை யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு வெப்சைட்டுக்குள்ளே தான் போகணும். அதுக்குள்ளே ரீடீம் கோடை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃப்ரீ ஃபயர் இந்தியா வரப்போகிறதுனால இந்த மாதிரி ஐஎன்டி அப்படின்னு ஒரு இந்தியா அப்படின்னு .com போட்டு நம்மளுக்கு ரீடீம் கோட் யூஸ் பண்ணுற மாதிரி தனியாக கொடுத்துருக்காங்க. இதை வந்து ஃப்ரீ ஃபயரோட இந்தியா அஃபீஷியல் பேஜில் இது கொடுத்துருக்காங்க. இந்திய சர்வருக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகும், அதர் சர்வரில் யூஸ் பண்ண முடியாது. நிறையா ப்ராப்ளங்கள் இருக்குது. இந்திய சர்வருக்குன்னு வர ரீடீம் கோடு இந்திய சர்வரில் உள்ள பாய்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். வரப்போ அடுத்த ரீடீம் கோடில் இந்த மாதிரி தான் நீங்கள் ஓல்டுக்கும் நியூக்கும் வித்தியாசம் பார்த்துருப்பீங்க. ஸ்க்ரீனில் பாருங்கள், உங்களுக்கு டோட்டலாக தெரியும். அதே மாதிரி நீங்கள் ரீடிங் கோட் யூஸ் பண்ணுறதும் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீனாக தான் இருக்கும். இந்த ஸ்க்ரீனில் ரீடிங் கோட் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு ஸ்பெஷல் ரீடிங் கோடு எப்போ நம்மளுக்கு நெக்ஸ்ட்டாக வரப்போகுது, அதில் நம்மளுக்கு எமௌண்ட்டு கிடைக்க போகுது. இந்த மாதிரி நம்மளுக்கு என்னென்ன மைல் ஸ்டோன் மூலியமாக நம்ம மைல் ஸ்டோன்னா ரீடிங் கோடு யூஸ் பண்ணி இல்லை நம்மளுக்கு ஸ்டோன் மாதிரி அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி மெயிலில் வந்துடும். நிறையா ஃப்ரீ ரீடீம் கோடெலாம் ஆல்ரெடி நம்மளுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. ரேம்பேஜ் ஈவெண்ட்டில் ரீடீம் கோடு வரும், ஒவ்வொரு ஈவெண்ட்லேயும் நம்மளுக்கு ரீடீம் கோடு வரும். இப்போ ஃப்ரீ ஃபயர் ஆஃபீஸில் வந்து ரீடீம் கோடு நான் கொடுக்க போகிறோம் அப்படின்னு ஒரு சில லீக் வந்திருக்கு. அதே மாதிரி என்ன ரீடீம் கோடு கொடுப்பாங்க, எமௌண்ட் கொடுக்கலாம், பண்டல் கொடுக்கலாம், குளோவல் கொடுக்கலாம், லெஜெண்டரி ஸ்கின்னு கொடுக்கலாம். நிறைய ரீடீம் கோடு நம்ம கேமுக்குள்ளே வரப்போகுது. இப்போத்துக்கு ஃப்ரீ பண்டல் ஈவெண்ட்டும் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃப்ரீ கேரக்டரோட பண்டல்ஸ் நம்மளுக்கு கிடைக்க போகுது. ஃப்ரீ பண்டலில் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு பிடிச்ச பண்டல்லாம் நிறைய பண்டல் ரிலீஸ் ஆகிருக்கு, நிறைய பண்டல் வந்திருக்கு. அதெல்லாம் ஃப்ரீயாக எடுக்கிற மாதிரி ஒரு ஈவெண்ட்டே நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துருப்பீங்க. இந்த ஈவெண்ட்டு கேமுக்குள்ள வரப்போகுது. நெக்ஸ்ட் நம்மளுக்கு ஸ்பெஷல் ஈவெண்ட்லாம் ரிலீஸ் ஆகிருக்கு. அதில் வரப்போகிற ரீடீம் கோடு ஃப்ரீ ஃபயரோட அஃபீஷியல் நம்மளுக்கு ரீடீம் கோடு கொடுக்க போகிறாங்க. அதே மாதிரி அஃபீஷியல் பேஜில் இன்னும் நம்மளுக்கு அப்கமிங் நருட்டோ ஈவெண்ட் இருக்குது, அதில் ஃப்ரீ ஈவெண்ட்டு நம்மளுக்கு அப்கமிங்கில் வரும். இந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்லாம் அப்கமிங்கில் நம்மளுக்கு லான்ச் பண்ண போகிறாங்க. ஃப்ரீ ஃபயரோட அட்வான்ஸ் சர்வர் வரப்போகுது. அட்வான்ஸ் சர்வரில் டோட்டலாக ஃப்ரீ ஃபயர் இந்தியா லான்ச் பண்ண போகிறாங்க. அந்த ஒரு நியூஸும் அதில் கொண்டு வந்திருக்காங்க. நிறையா லீக் மூலியமாக இப்போதுக்கு ஆகஸ்ட் 15 அடுத்த ஃப்ரீ ஈவெண்ட்டு அது நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா லாஸ்ட் இண்டி ஸ்க்ரீனில் போன வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ஆகஸ்ட் 15 கொடுக்குற ஃப்ரீ ஈவெண்ட்டை பற்றி நம்ம சேனலில் வீடியோ அழகான ஒரு சூப்பரான வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஃப்ரீ ஃபயரோட அட்வான்ஸ் ஈவெண்ட்டை தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி அட்வான்ஸ் ஈவெண்ட்டை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு வரப்போகிற ஒவ்வொரு வீடியோவும் நம்ம சேனலில் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். வரப்போகிற அப்கமிங் ஈவெண்ட்டும் பெஸ்ட் ஈவெண்ட்டாக நம்மளுக்கு கேமுக்குள்ளே வருது. அதனால் இந்த ட்ரிப்பு ஃப்ரீ சம்மர் ஈவெண்ட் இருக்குது, வரப்போகிற அடுத்த நருட்டோ ஈவெண்ட் இருக்குது, ஸ்பெஷலாக ஈவெண்ட்லாம் நிறையா இருக்குது. அட்வான்ஸாக தெரிஞ்சுக்கிட்டதுக்கு AK Fire World சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.